இந்த 21 டே இ-காமர்ஸ் பிசினஸ் சேலஞ்ச் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா, இ-காமர்ஸ் பிசினஸ்னால் என்ன அப்படின்னு ஓவரால் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ராடக்ட் செலெக்ஷனு, பேக்கேஜிங் மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி 75% ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸை நம்ம வந்து லேர்ன் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கவங்களுக்கு இருக்க ஒரு காமனான டவுட்டை வந்து கிளியர் பண்ண போகிறோம். அந்த டவுட் என்ன அப்படின்னா, அமேசானில் எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் லைக் சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி பிராண்டடான ஆத்தென்டிசிட்டி ஆல்ரெடி இருக்க ஒரு கஸ்டமர் பேஸ் நிறைய பேர் இருக்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறதா, அந்த பிராண்டடான ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறதா, இல்லை நான் பிராண்டட் ப்ராடக்ட் செல் பண்ணுறதா, இல்லை வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் எடுத்துகிட்டு ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக மாற்றிட்டு அதை வந்து செல் பண்ணுறதா அப்படின்ற டவுட்டை வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனை ஸ்க்ரால் பண்ணாமல் கீழே சஜஸ்ட் ஆகிற தம்ப்நெயில்ஸை பார்த்துட்டு இருக்காமல் லேண்ட்ஸ்கேப் மோடில் போட்டுட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் லேர்னிங் மைண்ட் செட்டோடு பாருங்கள். இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரிச்சுருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு பிராண்டட் ப்ராடக்ட், செகண்ட் பார்ட் வந்துட்டு நான் பிராண்டட், தேர்டு வந்துட்டு ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பிராண்டடான ப்ராடக்ட்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அந்த பிராண்டடான ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் வந்துட்டு நான் பிராண்டட்னா அதுக்கு ப்ரொசீஜர், அதுக்கு டாக்குமெண்டேஷன், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தேர்டு வந்துட்டு ப்ரைவேட் லேபிளிங் ப்ராசஸ், அதுதான் நமக்கு வந்துட்டு ஒரு மெயினான மெத்தடு. அதை தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். மேபி நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டைப் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நான் அந்த வீடியோவில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதோட இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். வித் தட் பீங் சைட், லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ நவ். ஓகே கைஸ், நான் வழக்கம் போல் உங்களுக்கு வந்துட்டு அமேசான் வெப்சைட்டே யூஸ் பண்ணி இப்போ வந்துட்டு பிராண்டட் ப்ராடக்ட்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அண்ட் பிராண்டட் ப்ராடக்ட்டை பார்த்துட்டு அடுத்து நான் பிராண்டடோட லிஸ்டிங்கை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்டோட எக்ஸாம்பிள்ஸும் பார்ப்போம். எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து காமிக்கும் போது அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன ஆகும், அண்ட் அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z அதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிராண்டட் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்ப்போம். பிராண்டட் ப்ராடக்ட்டில் நான் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் வர்றது பிராண்டடில் சாம்சங் தான். ஓகே, ஸோ அது என்னன்னு தெரியல. நான் மேபி அதிக வாட்டி இந்த சாம்சங் அப்படின்ற வேர்டை கேள்விப்பட்டிருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்சங் S23 அப்படின்னு போடுறேன். சும்மா சர்ச் பாரில் காமிச்சு சஜஸ்ட் ஆனதை கிளிக் பண்ணேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் சாம்சங் S23ன்னு போட்டோன்னே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஓகே S23 5G இருக்குது, இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பர்டிகுலர் மொபைல் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா 33,000 இருக்குது. ஓகே, ஸோ இதில் போயிட்டு இப்போ பிராண்டட் ப்ராடக்ட்னால் இப்போ இந்த பிராண்டை செல் பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது எக்ஸ்டர்னல் ரீடெய்லர் செல் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே கேஸ், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை யார் செல் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், ஷிப்ஸ் ஃப்ரம் அமேசான் தான் FBAல இருக்குது. அண்ட் சோல்டு பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்க அந்த பர்டிகுலர் செல்லரோட ப்ராடக்ட்ஸை கூட போய் பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் அவங்க ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே see all ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட லிஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஆம்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே செல் பண்ணுறாங்க. அண்ட் தீஸ் ஆல் தி லிஸ்டிங்ஸ். ஓகே, அவங்களோட லிஸ்டிங்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பேஜ் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட்ஸை கூட ஏதோ ஒரு ரீட்டெய்லர் தான் வாங்கி செல் பண்ணிருக்காரு. என்ன சொல்கிறது, சாம்சங் அந்த பிராண்டை கூட விற்பாங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு அஃபிஷியல் பார்ட்னராக அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இது மாதிரி கேட்கணும், இந்த மாதிரி நான் உங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸில். ஸோ இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸில் உங்களோட ப்ராடக்ட் நான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பர்டிகுலர் இந்த சாம்சங்கோட அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூட்டிங் டீம் கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அண்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ரீசெல்லராக ஆகுறீங்க அந்த பிராண்டுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகு பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் வந்து வாங்கணும். ஓகே, ஸோ பிராண்டட் ப்ராடக்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சாம்சங் சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சோப்பு விற்க போகிறீங்கன்னா கூட லைஃப் பாய் சோப்பு எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஹமாம் சோப்பு வருது. ஸோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணி பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்கிட்டு நான் ஃபார்மேட் வந்துட்டு இங்கே லெஃப்ட்டில் போடுறேன். அண்ட் அதை நீங்கள் பார்த்து அந்த ஃபார்மேட் பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் எந்த பிராண்ட் ஓனர்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு அந்த மாதிரி பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்கிட்ட பிறகு இந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
ஓகே. இப்போ நான் வந்துட்டு இப்போது நான் பிராண்டட்க்கான எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ ஒயிட் ஷர்ட் வந்து நான் போகிறேன். இந்த அமேசான் பிராண்டுன்னு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது கூட பிராண்டட் தான். சொல்லி B6 மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு ஷர்ட்லலாம் நான் பிராண்டடே இருக்காது. ஓகே. ஸோ நம்ம இங்கே வந்து வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜென்ரிக்குன்னு ஒரு ஸ்லாப் இருக்கும், அதில் தான் நமக்கு வந்துட்டு நான் பிராண்டட்லாம் இருக்கும். ஓகே. ஸோ ஜென்ரிக்னால் ஒரு மாதிரி லோக்கல் ப்ராடக்ட் மாதிரி, அதுக்கு அந்தளவுக்கு ட்ரேட்மார்க் இல்லை அப்படின்னா ஜென்ரிக்கில் தான் நம்ம செல் பண்ண முடியும். ஓகே. இதோ இருக்குது பாருங்கள். மேபி இவங்க ஒரு நியூ செல்லராக இருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பிராண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரிக் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு நான் பிராண்டட் ப்ராடக்ட்னு வந்து சொல்கிறோம். ஓகே. நீங்கள் வந்துட்டு நான் பிராண்டட் ப்ராடக்ட் இந்த மாதிரி செல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ரீ தனலட்சுமி கலெக்ஷன்ஸ், தமிழ் தான் போல இவங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நான் பிராண்டடில் நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ லிஸ்டிங் இப்போ நம்ம பார்த்தோம். நிறைய பிராண்டட் லிஸ்டிங் வந்துட்டு பக்கத்தில் இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஸ்காட் இன்டர்நேஷ்னல்லாம் இருக்கும்போது, இந்த மாதிரி நம்ம ஜென்ரிக்குன்னு போய் லிஸ்ட் ஆகும்போது இந்த ப்ராடக்ட்டை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். இங்கே இப்போ ஒரு பிராண்ட் நேம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் ஆன் தான். பிராண்ட் நேம் வந்துட்டு எவ்வளோ வைட்டலான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்றத நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். ஜஸ்ட் கம்பேர் பண்ணும்போதே தெரியும். அதனால இங்கே எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது, இங்கே ஒரு ரிவ்யூ கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸு, பிராண்ட் நேமு, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அடிஷ்னலாக ஒரு சேல்ஸ் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஓகே. அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும். ஸோ நான் பிராண்டட்னால் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிட்டேன். ஓகே. ஸோ ஜென்ரிக்குன்னு வரது தான் நான் பிராண்டட். இதை நீங்கள் செல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷர்ட் இவர் விற்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த ஷர்ட்டில் எந்த ஒரு பிராண்ட் நேமே இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இது அப்படியே ப்ளைன் ஷர்ட்டாக இருக்கணும், எந்த ஒரு பிராண்ட் நேமே இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே ஒரு என்ன சொல்கிறது லோகோவோ எதுவுமே கிடையாது, ப்ளைன் ஒயிட் ஷர்ட். ஓகே. இந்த மாதிரி இருந்தால் கூட செல் பண்ணலாம். அதை தான் வந்துட்டு ஜென்ரிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ப்ரைவேட் லேபிளிங் ப்ராடக்ட் நம்ம எக்ஸாம்பிள் இந்த ஷர்ட் வச்சே பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ரே கார்ட்டர் அப்படின்றது ப்ரைவேட் லேபிள் பிராண்டாக தான் இருக்கும். ஸோ பிராண்டட்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் லெவலில் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேருக்கு அவங்கக்கிட்ட வந்து லைசன்ஸை கொடுத்துட்டு அவங்க மார்க்கெட்டராக மட்டும் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவாங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் வந்துட்டு சின்ன சின்ன கம்பெனிஸ் எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிங் டீம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி அந்த 4 ப்ராசஸில் வர்றது தான் நம்ம வந்துட்டு பிராண்டட்னு சொல்லுவோம். அந்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ் இருக்குது, அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிராண்டட் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மாதிரி ஜென்ரிக் ப்ராடக்ட்டே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் லேபிளிங் மெத்தடில் வந்து வர்றது ஒரு நல்ல விஷயம். ஓகே. உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஸ்டோரி பில்ட் ஆகும், ஒரு கஸ்டமர் பேஸ் பில்ட் ஆகும். நீங்கள் இந்த அமேசானில் ஒரு 10,000 யூனிட் 20,000 யூனிட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000 பேருக்கு உங்களோட ப்ராடக்ட் வந்து பாக்ஸ் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸில் ஜஸ்ட் உங்களோட வெப்சைட் அட்ரஸை போட்டாலே போதும். ஒரு மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்டை எப்படி வந்துட்டு மாற்றுறது அப்படின்றத பற்றி பாருங்கள். ஓகே. இப்போது ஜென்ரிக் நான் காமிச்சேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம ப்ரைவேட் லேபிளை எப்படி மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு பிராண்ட் நேம் வரணும். பிராண்ட் நேம் வரணும்னா என்ன பண்ணணும், ட்ரேட்மார்க் எடுக்கணும். ஸோ ட்ரேட்மார்க் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரமேஷ்னு வச்சுக்கலாம். இப்போ ரமேஷ் மென் ஒயிட் சாலிட் காட்டன் ஷர்ட் அப்படின்னு சொல்லும் போது அது நல்லா இருக்கு இல்லையா. ஸோ பிராண்ட் நேம் வந்துட்டு நான் ரமேஷ்னு சும்மா சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் ஃபேன்ஸியாக கூட வச்சுக்கலாம், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜென்ரிக் ப்ராடக்ட்டை நீங்கள் மேபி ஜென்ரிக் ப்ராடக்ட்டில் வந்துட்டு செல் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு மணி வருது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்து ப்ரைவேட் லேபிளிங் ப்ராடக்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது நல்லது. ப்ரைவேட் லேபிளிங் ப்ராடக்ட்னால் இந்த மாதிரி பிராண்ட் நேம் மட்டும் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு லோகோ அண்ட் ஒரு ட்ரேட்மார்க்கு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டுக்கு தேவையான பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து சூப்பராக பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக பண்ண பாருங்கள். ஸோ ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்டுக்கு இது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ஹோல்சேலர்கிட்ட வாங்கும் போது நீங்கள் ப்ளைனாக வாங்கிட்டு உங்களோட லோகோ போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்துட்டு ப்ரைவேட் லேபிளிங் ப்ராடக்ட்டு. இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பட் நீங்கள் ஆக்சுவலாக ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்குன்னு பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், லீகல் இஷ்யூஸ்லாம் இருக்கும். லீகல் இஷ்யூஸ்னு இல்லை, லீகல் ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக மாற்றி செல் பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேலஞ்ச் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்க்குறது மட்டும் பெருசு கிடையாது, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஆக்ஷன் எடுங்க. பிகாஸ் லேர்னிங் வித்தவுட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆக்சுவலி நத்திங். ஓகே. கேட்ச் ஆன் தி ஃப்ளிப் சைட். டேக் கேர்.